சாரீஸ் கேட்டேன், இன்னும் கேட்கவே இல்ல. இப்பதான் எனக்கு தோணுச்சு இவங்க எல்லாம் சொன்ன. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எங்க ஆத்தா வீட்டுல கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்லங்க. ஆமா, உங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. புருஷன் தாண்டி. நான் வருஷத்துக்கு ஒரு சாரி கட்டினா அது அடுத்த அந்த வருஷத்துல இன்னொரு வாட்டி ரிப்பீட்டே ஆக கூடாது. அந்த மாதிரி எனக்கு ஃபுல்லா 365 நாளுக்கும் 365 சாரி வேணும். 365 நாளுக்கும் 365 சாரி வேணும். 365 நாளுக்கும் 365 சாரி வேணும். என்கிட்ட கேட்கப்படாது. வாங்கி கொண்டாந்து குடுக்கறத நாய் பிஸ்கட்ட கவன மாதிரி அப்படியே கவிக்கணும். புரியுதா? என்னடி? வீடு ஒண்ணு இருக்கு, அது வேணும். வீடு வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தரணும். அப்பதான் அந்த வீட ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி என் பேர்ல இருக்கணும் அந்த வீடு. ஏண்டி, என்ன தைரியம் இருந்தா இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காங்க அந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காங்க உன் ஃப்ரெண்ட், அவ்வளவு கொடுத்த ஐடியா? இல்ல. வேற யாரு கொடுத்தா? ஒரே பொண்ணா? இல்ல, அண்ணன் இருக்கான். நானுமே நியாயமா கேக்குறேன். அவருக்கு 2 பேரும் இருக்கும் சார். அதுக்கப்புறம் அவங்க இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ, அது மாத்தணும். பத்திரிக்கை பத்திரம் அதெல்லாம் ரொம்ப இருக்கும் போதே கூத்துட்டா அது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு 2 வாசப்படி கூடவே கூடாது. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. அப்படி ஃபாலோ பண்ணேனா பீச்சுக்கு பக்கத்துல கண்ணகி சிலை இருக்கு பத்தியா, உனக்கு ஒரு சிலை வைப்பேன். இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணம்மாப்பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். புரியுதா? டோர் லாக். அப்புறம் இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ சொன்ன பத்தியா, அது அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுற. எனக்கு வந்துட்டு கல்யாணம் தமிழ்நாட்டு ஸ்டைல்ல இருக்கணும். மத்ததெல்லாம் நார்த் இந்தியன். இந்த சங்கீத் மெஹந்தி அதெல்லாம் நார்த் இந்தியன். நார்த் இந்தியன் தான். அதே பண்ண முடியும். சங்கீத் நிறைய எல்லா ரிலேட்டிவ்ஸும் கூப்பிடணும், பெருசா பண்ணும். இங்க இருந்து செங்கல்பட்டு போறோம். அங்க ஒரு 7 வீட்டு பொண்ணா பார்த்து ஒரு 4 நாள் மஞ்சக்கரை வாங்கி அது கழுத்துல கட்டி மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா வாழ்நாள் ரூபா நம்ம காலையிலே விழுந்து கிடப்பாரா? எதுக்காக? கிளவியில போய் கெஞ்சனும் கொஞ்சனும். எனக்கு வந்து டிமாண்ட் வந்து எல்லாம் இப்ப வந்து எதுவுமே வாங்கி சேர்த்து வைக்க கூடாது. எல்லாமே அப் டு டேட்ல இருக்கணும். இன்விடேஷன் கார்டுல இருந்து எல்லாமே வந்தா இன்னொரு வாட்டி அவங்க பேசணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு வெட்டிங் வேணும் அப்படி பேசுற அளவுக்கு இருக்கணும். நம்மள பத்தி வந்து வெளியே போய் பேசணும். சொன்னாங்க அதை வந்து சொல்றாங்க. அப்படியே அக்கா பிரிச்சு. நீங்க அந்த வீட்லயே இருங்க, அந்த வீட்டை விட்டு போங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு வில்லி இல்ல நீங்க நினைச்சிருக்க அளவுக்கு. அது என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடு. இத்தனை வருஷமா உன்னை சும்மா உட்கார்ந்து சோறு போட்டிருக்கேன். எனக்கு எவ்வளவு தனாவட்டு. அது என் பேர்ல இருக்கட்டும். சரி, அண்ணன் தான் எடுத்துக்கிட்டுமே, மனசு உனக்கு விட்ட வேண்டியதுதானே? அவ்வளவு பெரிய மனசு இல்லம்மா எனக்கு. என்னடி ரொம்ப ஓவரா அடுக்குற? போட்ட வாயில பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறி.